ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மழைக்காலத்தில் பழச்செடி இப்போ எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா கொழிஞ்சிக்காங்க. இது பார்த்தீங்கன்னா கொழிஞ்சிக்காய் ஒரே ஒரு காயால் வாங்கிட்டு வச்சுருங்க. அந்த காயும் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாகி நான் அதோட பண்ணிட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பூ எடுத்துக்குது பாருங்கள். நல்லா பூ எடுத்துக்குது பாருங்கள். சூப்பரான கொழிஞ்சிக்காங்க. எனக்கு கொழிஞ்சிக்காய்னா ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா அதில் நிறைய வைட்டமின் வந்து நிறைஞ்சிருக்குதுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா கொழிஞ்சிக்காய் எனக்கு ரொம்ப பிடிச்ச பழங்க. கொஞ்சம் புளிப்பு தாங்க, இருந்தாலும் நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. புளிப்பு பிடிக்குன்றவங்களுக்கு கொழிஞ்சி பழம் ரொம்ப பிடிக்குங்க. பாருங்க எவ்வளோ சூப்பராக பூ வச்சிருக்குது பாருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பீட்ரூட் கொய்யாவும் நல்லா பூ எடுக்குது பாருங்க. பாருங்க பிஞ்சு வச்சிருக்குது பாருங்க. 2 பிஞ்சு ஒரே செட்டில் வச்சிருக்குது பாருங்க. இது பூ உதிர்வு பிரச்சனை இருக்குது தாங்க, அதையும் மீறி பிஞ்சு ஆனாதாங்க உண்டு. பாருங்க இங்கே 2 பிஞ்சு வச்சிருக்குது பாருங்க. சூப்பராக வளர்ந்து சூப்பராக இப்போ மொட்டை எடுக்குதுங்க பாருங்க. சீத்தா செடியும் வாங்கி வச்ச செடி பாருங்க, நல்லா தலையுதுங்க, நல்லா பூ எடுத்துதுங்க. மழை பெஞ்சிட்டே இருக்கவும் அப்படியே கருகிருச்சுங்க. இது ஒரு பிரச்சனை இருக்கதாங்க செய்யுது, மழையில் கொஞ்சம் அடி வாங்குதுங்க செடிங்க. அடுத்து பாருங்க லெமன் செடி பாருங்க. நம்ம வாங்கி வைக்கும் போது சின்ன லெமனாக இருந்ததுங்க, இப்போ நல்லா பெரிய லெமனாக இருக்குது பாருங்க. முள்ள லெமன் செடி நம்மளுடைய மாடி தோட்டத்தில் நான் வளர்த்துட்டேங்க. பாருங்க எவ்வளோ அழகாக பெருசாக இருக்குது பாருங்க காய். வாங்க நர்சரியில் வந்து நான் என்னென்ன செடி வாங்கினேன் அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஒரு இலந்தக்காய் செடி வாங்கிட்டு வந்தேங்க, ஒரு காயாடியே வாங்கிட்டு வந்தேங்க. நல்லா பாருங்க பழம் பாருங்க, சூப்பராக இருக்குது பாருங்க. குரோத் பாருங்க, தலையுது பாருங்க. அதனால தான் செடியை செலெக்ஷன் பண்ணுங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து தலைஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு சீக்கிரம் வந்து குரோத் ஆகுங்க. சின்ன செடி தாங்க, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா காய் பாருங்க அதிலே அழகாக வச்சிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஃப்ரூட்டுங்க. ஸ்டார் ஃப்ரூட்டு ஏற்கனவே நம்மக்கிட்ட இருக்குங்க. அது பாருங்க அந்த செடி காட்டுறேன் உங்களுக்கு. மலையில் அப்படியே பட்டு போன மாதிரி ஆயிடுச்சுங்க. வெறும் குச்சி மட்டும்தாங்க நிற்கிது பாருங்க. குச்சி மட்டும்தான் நிற்கிது. அதனால சரி வேற ஒரு ஸ்டார் ஃப்ரூட் ஒன்று வாங்கிட்டு வரலான்ட்டு ஒன்று வாங்கிட்டு வந்தேங்க. இது நல்லா இனிப்பாக இருக்குதுங்க இந்த ஸ்டார் ஃப்ரூட்டு. ஒரு பழம் ஒன்று இதுலேருந்து விழுந்துருச்சுங்க. அதுதான் நான் சாப்பிட்டு பார்த்தேங்க, நல்லா இனிப்பாக இருந்ததுங்க. நான் பிஞ்சாக இருக்குன்னு நினச்சேங்க, ஆனால் அது வந்து பிஞ்சு இல்லைங்க, நல்லாவே பழம். அதாவது நல்லா இனிப்பான ஸ்டார் ஃப்ரூட்டுங்க இது. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பழுத்துருச்சுங்க. அறுவடை பண்ணிடலாம். பாருங்க சூப்பரான ஸ்டார் ஃப்ரூட், நல்லா இனிப்பாக இருக்குதுங்க ஸ்டார் ஃப்ரூட்டு. இழந்த காயும் அறுவடை பண்ணிடுறேங்க. இது நல்லா தலையுங்க, அதனால இது அறுவடை பண்ணிடலாங்க. சூப்பரான இழந்தக்காங்க. ஏற்கனவே நம்மளுக்கு செடி இருக்குதுங்க. சரி இப்போ அது பெரிய 3 வருஷ செடியாக இருக்குதுன்றதுனால இளஞ்செடி ஒன்று வாங்கி வைக்கலான்ட்டு ஒன்று வாங்கி வைக்கிறேங்க. பாருங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நவாப்பழங்க. இது நல்லா பெரிய பேக்குங்க. இது அப்படியே காய் பூ பிஞ்சாடியே வாங்கிட்டு வந்ததுங்க. பாருங்க எப்படி பூ வச்சிருக்கு பாருங்க. பூ பிஞ்சு பாருங்க, இதெல்லாம் பிஞ்சுங்க. இதுலேயே பாருங்க பழமும் இருக்குது பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிங்க் கலராக ஆன பின்னாடி நம்ம பறிச்சிடலாமாங்க. நல்லா நம்மளுக்கு கருப்பு நாவப்பழம் மாதிரி தாங்க டேஸ்ட் இருக்குது. இது வெள்ளை நாவப்பழங்க. பார்த்து பறிக்கணுங்க, இல்லைன்னா அதுவும் சேர்ந்து வந்துடும். இதுலேயும் பாருங்க ஒன்று இருக்குது. நல்லா கொத்தான லெமன்னே வருதுங்க. நவாப்பழம், வெள்ளை நவாப்பழம் சூப்பராக இருக்குது பாருங்க. எங்கள் ஏரியாவில் இந்த நகாப்பழ செடி பார்த்தீங்கன்னா என்ன ரேட் இருக்குதுன்னு நான் சொல்கிறேங்க. நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஏரியாவில் இந்த நகாப்பழ செடி வந்து இந்த மாதிரி பெரிய பேக்கு என்ன ரேட்டு வருதுன்றது சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். சூப்பரான பழங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா இது 800 கொடுத்து வாங்கிட்டு வந்தேங்க. பரவாயில்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஏரியாவில் இது இந்த மாதிரி பழச்செடிங்க வந்து பெரிய பேக்கில் இருக்கிறது என்ன ரேட்டு அப்படின்றத கமெண்ட்ஸில் தெரிவிங்க, நம்ம தெரிஞ்சுக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இலந்தக்காய் பறிக்கலாம்.
இழந்த பழமும் இருக்குதுங்க, காயும் இருக்குதுங்க. காய் பார்த்திங்கன்னா எல்லாம் அந்த பக்கம் இருக்குதுங்க, அதனால் அவர் தாங்க பறிக்கிறாரு. சூப்பரான காய்ங்க. இந்த மலைக்கு பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக ஊறிடுச்சிங்க, நல்லா வெடிச்சிக்கிச்சுங்க காயெல்லாம். பாருங்க எவ்வளோ பெரிய காய். காயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடையில் கிடைக்காதுங்க, அந்த அளவுக்கு சூப்பரான காய்ங்க. எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க. கொஞ்சம் பார்த்து தான் பறிக்க வேண்டியதாக இருக்குது. முள்ளுனா ரொம்ப முள் கிடையாதுங்க, எங்கேயோ ஒவ்வொன்று இருக்குங்க. ரொம்ப முள் இருந்துச்சுன்னா காய் சரியாக வைக்கிறது இல்லைங்க. இது கொஞ்சம் எங்கேயோ ஒன்று இருக்கிறதுனால காய் நல்லா வைக்கிதுங்க. பாருங்கள் பழமும் ஆயிடுச்சு பாருங்கள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லைப்ரரி தக்காளி பறிச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா குருவி சாப்பிடுதுங்க இந்த பழத்தை. குருவியும் வந்து இப்போ பழம் நல்லாயிருக்கு, எனக்கும் கொஞ்சம் கொடு அப்படின்ற மாதிரி வந்து சாப்பிட்டு போகுது பாருங்கள். இந்த பாருங்கள் எப்படி சாப்பிட்டு வச்சுருக்குது பாருங்கள். குருவியும் சாப்பிடுதுங்க. அது பழம் நல்லா இருக்குதுன்னு பறிச்சுட்டுங்க, கடைசியில் பார்த்தா குருவி கொத்திருக்குதுங்க. என்ன பண்ணால் குட்டி குட்டியாக வைக்குதுங்க, அது ஒன்று தான் அந்த பழத்தில் ஒரு பிரச்சனை. குட்டி குட்டியாக அழகாக இருக்குதுங்க பார்க்க, ஆனால் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுங்க. காய் நிறைய இருக்கிறதுனால செடி வந்து அப்படியே சாஞ்சிட்டே போகுதுங்க. என்ன நம்ம இழுத்து கட்டினாலும், கம்பி வச்சு கட்டியிருந்தாலுமே நிற்க மாட்டேங்குதுங்க. பாருங்கள் சூப்பரான பழம் பாருங்கள். கலந்த காரோடைய பார்க்கலாம். இது பாருங்கள் எறும்பு பாருங்கள் எப்படி ஓட்டை போட்டு சாப்பிட்ருக்குது பாருங்கள். இது பாருங்கள், அது எவ்வளோ இனிப்பாக இருந்தால் அந்த எறும்பு சாப்பிடுது பாருங்கள். பாருங்கள் எறும்பு உள்ளேருந்து போகுது பாருங்கள், எப்படி குடஞ்சி சாப்பிட்டுக்குது பாருங்கள். ஒரு பழத்தை கட் பண்ணி காட்டுறேங்க உங்களுக்கு, எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். க்ரீன் கலரில் ஆப்பிள் மாதிரி இருக்குது பாருங்கள். நடுவில் கொட்டை இருக்கிறதுனால கட் ஆகாதுங்க. பாருங்கள் வெள்ளை வெளியேன்னு என்ன அழகாக இருக்குது பாருங்கள். சூப்பரான காய்ங்க, இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ இனிப்பாக இருக்குதுங்க. அடுத்த வீடியோ வெள்ளிக்கிழமை வருங்க, பாருங்கள். பாய்.